மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 22 அதிகாரத்திலே 26 வசனம். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் வாழும். இன்றைய மன்னாவின் தலைப்பு, கர்த்தரை தேடுவோரின் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். இந்த வசனத்திலே முழுமையாய் வாசித்து பார்க்கும் பொழுது, சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். ஏற்கனவே நாம் இந்த வசனத்தினுடைய அந்த முதற் பாகத்தை நாம் தியானித்து விட்டோம். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். கர்த்தரை துதிக்கிறவர்களுடைய இருதயம், கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் என்றென்றைக்கும் வாழும். என்றென்றைக்கும் அவர்கள் பிழைப்பார்கள், வாழ்ந்திருப்பார்கள். பிரியமானவனே, உன்னுடைய ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். சரீரத்தில் அல்ல, ஆத்துமாவிலே வாழ்ந்திருக்க வேண்டும். ஆத்துமாவே, ஆத்துமாவே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தேடுகிறவர்கள் என்றென்றைக்கும் அவர்களுடைய இருதயம் வாடும் என்று சொல்லி எழுதப்பட்டது. ஆமோஸ் 5 அதிகாரத்திலே 4-6 வார்த்தைகள் சொல்லுகிறது. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அப்பொழுது பிழைப்பீர்கள். நீங்கள் பிழைக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் பிழைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆத்மாவிலே நீங்கள் ஜீவன் உள்ளவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, ஆண்டவரை தேடுங்கள். ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைப்படாத வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 34 அதிகாரத்திலே 10 வசனம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தேடுங்கள். தேடுகிற தேவ பிள்ளைகள் பிழைப்பீர்கள். தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. எப்படி தேட வேண்டும்? எப்படி தேட வேண்டும் என்று சொன்னால், முழு இருதயத்தோடு தேடினால் நீங்கள் தேடுகள் என்னை கண்டடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியாவின் புத்தகம் 29 அதிகாரத்திலே 13 வசனம் சொல்லுகிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் நீங்கள் என்னை தேடுவீர்களே, ஆனால் தேடுகள் என்னை கண்டடைவீர்கள். தேடுகள் என்னை கண்டடைவீர்கள். என்னை கேட்கிற தேவச்சனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன். அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். ஏசாயா 55 அதிகாரத்திலே 6-7 வார்த்தைகள் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் என்று ஒரு சமயம் இருக்கிறது. அதிகாலை வேளை இருட்டோட தேவனை ஆராதிக்க வேண்டிய வேளையிலே நீங்கள் நித்திரையில் ஆழ்ந்து கொண்டிருக்காதீர்கள், நித்திரை செய்து கொண்டிருக்காதீர்கள். ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை ஆண்டவர் கொடுங்க. ஆண்டவரோடு உருவாடுங்க. ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற வேலையாக அந்த வேலையை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தரை ஆராதிக்கிற வேலையாக எடுத்துக்கொள்ளுங்க. தாவீது பக்தன் சொல்லுகிறார், தேவனே நீரின் தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே உண்மையில ஆத்துமா தாகமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆம், என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, தாகம் தீர்க்கும் ஜீவ நதியாக அவர் இருக்கிறார். உன் தாகத்தை தீர்க்க விரும்புகிறார். தாகமாய் இருக்கிறவர்களே என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி அன்பாய் அழைக்கிற தேவன் உண்டு நமக்கு. அவரிடத்திலே வந்தால் நம்முடைய தாகத்தை தீர்ப்பார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்னவர்
உன்னுடைய தாகத்தை தணிக்கத்தான் காத்திருக்கிறார். நம்முடைய ஆத்ம தாகத்தை தணிக்கத்தான் காத்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறதே அவருடைய சித்தமாயிருக்கிறது. நமக்கு உதவத்தான் அவர் இன்னும் சித்தமாயிருக்கிறார். எனவே என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, அவரை தேடுங்கள். கர்த்தரை தேடுங்கள். இருதயம் என்றைக்கும் வாழும், என்னைக்கும் பிழைத்திருக்கும், என்னைக்கும் அவரோடு சஞ்சரிக்கும், என்னைக்கும் அவரோடு சிந்திருக்கும் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவை, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரை தேடுகிறவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லி நாங்களுடைய வேதத்தில் வாசித்த வண்ணமாக தேடுகிற பிள்ளைகளாக, உங்களே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இன்னும் காணப்பட வேண்டுமே. அதிகாலையில் தேடுகிறவர்கள் உம்மை கண்டடைவார்கள் என்று ஒத்தின வசனத்தில் நாங்கள் வாசிக்கிற வண்ணமாக அதிகாலை வேளை உம்மை தேடுகிற வேளை என்கிறதை அறிந்து அதிகாலையில் உம்மை ஆண்டவரே தேடுகிறவர்களாக கர்த்தாவே எங்களுக்கு நீர் பெறுவதை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இருமனமாய் நடவாமல் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறவர்களாக, ஆண்டவர் மன தாழ்மையோடு உம்மை தேடுகிறவர்களாக, உபவாசத்தோடு உம்மை தேடுகிறவர்களாக, அது நிமித்தம் உம்மை கண்டடைந்து ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே பரமகரத்தில் எப்போது நாங்கள் ஆண்டவர் அடங்கி இருக்க கர்த்தர் பெறுவதை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்மை தேடுகிறது நிமித்தமாக எங்கள் ஆத்மா எப்போது வாழ்ந்திருக்க, நாங்கள் உண்மையில் பிழைத்திருக்க எங்களுக்கு பெறுவதை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. தடைகளை நீக்கி போடுவீராக. எதிர் தடைகள், எதிர் வல்லமைகள் செயலற்று போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எங்களுக்கு நீ வைத்திருக்கிற பரம ஆசீர்வாதங்களை தடையில்லாமல் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்று கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.